இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி அபவுட் மெஸ்ஸி. எனக்கு பிடிச்ச டாப் 4 விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போன்னு மட்டும் இல்ல, அவர் சின்ன வயசுல இருந்தே அவர் குழந்தையா இருக்கும்போது கூட அவரை யாருமே நம்பல. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நம்பினாங்க. அந்த பொண்ணு தான் மெஸ்ஸியோட பாட்டி செலியா. மெஸ்ஸிக்கு அப்போ ஒரு 4 வயசு இருக்கும். அவரை விட ஒரு வயசு பெரிய பசங்க ஆடுற ஒரு மேட்ச் டீம்ல ஒரு பிளேயர் வேற வரல. சோ ஒரு ஸ்பாட் என்னன்னா எம்டியா இருந்துச்சு. அப்போ மெஸ்ஸியோட பாட்டி செலியா கோச் கிட்ட போய் என் பேரனை விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோச் உடனே என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல அவன் ரொம்ப சின்ன பையன், அவனாலலாம் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. ஆனா செலியா பாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, விடவே இல்லையா, அவனை ஒழுங்கா ஃபீல்டுக்குள்ள போடுங்க, இந்த கேமை காப்பாத்த போற பிளேயரே இவன் தான் சொல்லிட்டு செம கான்பிடன்ஸா சொல்லியிருக்காங்க. கோச் மறுபடியும் நோன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம செலியா பாட்டி விடவே இல்லையா, திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. யாருமே நம்பாத அந்த ஒரு சின்ன பையனை இந்த உலகமே எதிர்த்தாலும் தான் பேரனை அவங்க நம்பினாங்க. கடைசியில ஒரு வழியா கோச்சும் சம்மதிச்சு மெஸ்ஸியை ஃபீல்டுக்குள்ள அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? வெறும் 4 வயசான அந்த சின்ன பையன் ஒரே மேட்ச்ல 2 கோல் அடிச்சிருக்கான். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோச்சும் சைலண்டா கிரவுண்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. அப்ப செலியா பாட்டி ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரு லுக், அவ்வளவுதான். நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்ற மாதிரி ஒரு மாசான லுக். அந்த ஒரு லுக்குக்கு அப்புறம் கோச்சுக்கு பேச வார்த்தையே வரலையா. ஆனா லைஃப் என்னன்னா எல்லாத்துக்குமே ஹாப்பி எண்டிங் கொடுக்காது. மெஸ்ஸிக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அவரோட பிக்கஸ்ட் சப்போர்ட்டரான செலியா பாட்டி இறந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த உலகம் அவரை கோட்னு கூப்பிடுது, கடவுள்னு கூப்பிடுது. ஆனா அந்த உலகத்துக்கு முன்னாடியே இந்த பையன் ஒரு நாள் உலகத்தையே ஜெயிப்பான்னு சொல்லிட்டு முதல்ல நம்பினது அவரோட பாட்டி செலியா தான். இப்படி ஒரு லெஜெண்டா அவர் உருவாக்குறதுக்கான காரணம் டேலண்ட் மட்டும் இல்ல, அவர் மேல யாருமே நம்பாத அந்த ஒரு சமயத்துல அவர் மேல முழு நம்பிக்கையும் வச்ச அவரோட பாட்டியும் தான். மெஸ்ஸி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் கோல் போட்ட உடனே வானத்தை பார்த்து ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணி செலிப்ரேட் பண்றது ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷன் மட்டும் இல்ல, அவரை நம்பின அவருடைய பாட்டிக்கு டெடிகேட் பண்ற ஒரு எமோஷனல் மூமெண்ட். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை ஜாலியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.